அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் காலேஜில் சீஃப் கெஸ்ட், அதாவது சிறப்பு விருந்தினர்னு ஒரு சில பேரை அழைச்சிட்டு வந்து மாணவர்கள் முன்னாடி பேச சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் நடந்தது ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். என்னைய ஸ்கூலில் எங்கள் அப்பா எப்படி சேர்த்தார் அப்படின்னா, மதிப்பிற்குரிய ஐயா அப்துல் கலாம் ஐயா எங்கள் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு தடவை அழைச்சிருந்தாங்க. அதனாலேயே ஐயா அப்துல் கலாம் ஐயா வந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு அதுக்காகவே எங்கள் அப்பா அந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு பர்சனல் நிகழ்வு எனக்கு நடந்தது. அந்த மாதிரி அந்த சீஃப் கெஸ்ட் முதல்ல எப்படி அழைச்சாங்க அப்படின்னா, அறிவியல் துறையை சார்ந்தவங்க, பல துறைகளை சார்ந்த நிபுணர்களை, வெற்றி அடைஞ்சவங்களை அழைச்சி பேச சொல்லுவாங்க. அவங்க மாணவர்கள்ட்ட எந்த துறையை எடுத்து படிக்கலாம், எந்த துறையில் இந்தியா, தமிழ்நாடு கொஞ்சம் பின்னடைவில் இருக்குது, அதுக்கான வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது, அந்த துறையை படித்தா அதுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இந்த துறைகளில் இந்தியாவுக்கான வரவேற்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற சில அறிவுரைகள் கொடுப்பாங்க. அந்த அறிவுரைகளை எடுத்துக்கிட்டு மாணவர்கள் எந்த துறைன்னு தேர்ந்தெடுத்து தன்னோட வாழ்நாளுக்கான அந்த பயணத்தை தொடங்குவாங்க. ஆனால் இப்போ சில காலங்களாக இந்த இன்ஸ்டா, யூடியூப்பில் இருக்கிற ஒரு சில பேரை அழைச்சி பேச சொல்கிறாங்க. அதில் நல்ல விதமான சமூக செய்திகள், அறிவியல் செய்திகள் அப்படி சொல்கிறவங்களையும் அழைச்சி பேசுகிறாங்க. சந்தோஷமான விஷயம். இப்போ பொழுதுபோக்குக்காக சில வீடியோக்களை அப்லோட் பண்ணுறவங்களையும் அழைச்சி பேச சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து என்ன பேசுவாங்க? அவங்க எப்படி மாணவர்களுக்கு அறிவுரை கொடுக்க முடியும்? நான் இப்படி படித்தேன், இதனால் நான் இப்போ ஆடுறேன், பாடுறேன் அப்படி தானே சொல்ல முடியும். அவங்க வாழ்க்கையில் நடந்த அது எந்த மாதிரி மாணவர்களுக்கு அறிவுரை கொடுக்க முடியும் அவங்களால? நான் படிச்சுட்டு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். நான் இந்த மாதிரி பொழுதுபோக்குக்கான ஆடுறது, பாடுறது அப்படின்ற மாதிரி காமிச்சேன். எனக்கு இப்போ பணம் வருது அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னு தானே சொல்ல முடியும் அவங்களால. ஒரு துறையில் படித்து சாதனை படித்து இந்தியாவுக்கு பெருமையோ தமிழ்நாட்டுக்கு பெருமையோ சேர்த்தவங்க, அவங்களோட அறிவுரை எப்படி இருக்கும், இவங்களோட அறிவுரை எப்படி இருக்கும்? ஒரு சில பள்ளிகள் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. இது மாணவர்களோட நலனில் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது. சரி, இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாண்புமிகு தமிழக அரசு ஒரு நெறிமுறை கொடுக்கலாம். இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக வர்றவங்களுக்கு இந்த மாதிரியான தகுதிகள் இருந்தால் அவங்கள தான் நீங்கள் எடுத்துக்கணும். பள்ளிக்கல்வித்துறை செயல்படுத்தலாம். பெற்றோர்களாகிய நம்ம சமுதாயத்தில் என்ன பண்ணலான்னா, சீஃப் கெஸ்ட் அழைச்சிருக்காங்கன்னா அது யார் என்னன்னு விசாரிக்கலாம். தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பள்ளி நிர்வாகத்தை கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கும்போது அந்த பள்ளி நிர்வாகம் அடுத்த தடவை அந்த தவறை செய்யாமல் தடுத்துடலாம். மற்ற பள்ளிகளும் அந்த தவறுகளை செய்யாமல் தடுத்துடலாம். எனவே அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.